இந்த கல்வி பிரிவு செயற்கை பொருட்கள் மற்றும் அசுத்தங்கள் என 2 தனித்தனி வகைகளில் கவனம் செலுத்தி வணிக ரீதியாகவும் வணிக ரீதியற்ற முறையிலும் பெறப்படும் உணவுகளின் கலவையை ஆராய்கிறது. இந்த பொருட்களின் பங்கு, ஒழுங்குமுறை மற்றும் சாத்தியமான அபாயங்களை புரிந்து கொள்வது நவீன விநியோக சங்கிலியில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரத்தை மதிப்பிடுவதற்கு உணவு அறிவியல், பொது சுகாதாரம் மற்றும் ஒழுங்குமுறை இணக்கத்திற்கு அடிப்படையானது. உணவுப் பொருட்களில் குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்காக வேண்டுமென்றே சேர்க்கப்படும் பொருட்களுக்கும் சுற்றுச்சூழல் அல்லது செயலாக்க காரணங்களால் கவனக்குறைவாக இருக்கும் பொருட்களுக்கும் இடையே வேறுபடுத்துவதே முதன்மையான நோக்கமாகும். இந்த வேறுபாட்டை தெளிவாக புரிந்து கொள்வது முக்கியமானது. ஏனெனில் இது உணவு பாதுகாப்பை நாம் எவ்வாறு நிர்வகிக்கிறோம் மற்றும் உலகளாவிய உணவு அமைப்பின் ஒருமைப்பாட்டை எவ்வாறு உறுதி செய்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. உணவு சேர்க்கை பொருட்கள் என்பவை ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்ப அல்லது உணர்ச்சிபூர்வமான நோக்கத்தை அடைய உணவுப் பொருட்களில் வேண்டுமென்றே சேர்க்கப்படும் பொருட்களாகும். அவற்றின் சேர்க்கை கடுமையான ஒழுங்குமுறை கட்டமைப்புகளால் நிர்வகிக்கப்படுகிறது. இது ஆய்வக சோதனைகள் மூலம் பாதுகாப்பானது என நிரூபிக்கப்பட்ட அளவுகளை கட்டுப்படுத்துகிறது. ஒவ்வொரு சேர்க்கப்பட்ட கூறும் சரிபார்க்கப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட செயற்பாட்டை கொண்டுள்ளது என்பதை உறுதி செய்கிறது. சேர்க்கை பொருட்களின் முக்கிய செயல்பாடுகளில் செயலாக்க திறன் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும். குழும்பாக்கிகள் மற்றும் நிலைப்படுத்திகள் எளிதான மற்றும் சீரான உற்பத்தியை செயல்படுத்துகின்றன. இதற்கிடையில் பாதுகாப்புகள் மற்றும் ஆக்சிஜனேற்றுகள் நுண்ணுயிர் வளர்ச்சி, ஆக்சிஜனேற்றம் அல்லது நொதிச் செயல்பாடு ஆகியவால் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதன் மூலம் ஆயுட்காலத்தை நீட்டிக்கின்றன. இது பல பொதுவான உணவு மூலம் பரவும் நோய்களை திறம்பட தடுக்கிறது மற்றும் கணிசமான அளவு உணவு வீழாவதை குறைக்கிறது. உணர்ச்சி பூர்வமான மேம்பாடு என்பது சேர்க்கை பொருட்களின் மற்றொரு முக்கிய பங்கு ஆகும். இந்த பொருட்கள் நுகர்வோர் ஈர்ப்பை அதிகரிக்க சுவையை மேம்படுத்தலாம், குறிப்பிட்ட வண்ணங்களை சேர்க்கலாம் அல்லது நறுமணத்தை மேம்படுத்தலாம். உணவை மேலும் பார்வைக்கு கவர்ச்சிகரமானதாகவும் சுவையானதாகவும் மாற்றுவதன் மூலம் சந்தையில் உள்ள பல்வேறு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களில் நிலைத்தன்மை மற்றும் தரத்திற்கான நுகர்வோர் எதிர்பார்ப்புகளை உற்பத்தியாளர்கள் பூர்த்தி செய்ய முடியும். சேர்க்கை பொருட்களின் பயன்பாடு பெரும்பாலும் ஒரு சிக்கலான இடர்பயன் பகுப்பாய்வை உள்ளடக்கியது. எடுத்துக்காட்டாக, போட்யூலிசத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்க பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் நைட்ரேட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு செயல்பாடாகும். இருப்பினும் நைட்ரேட்டுகள் புற்றுநோயை உண்டாக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ள நைட்ரோசமேன்களாக மாறக்கூடும். ஒழுங்குமுறை அதிகாரிகள் இந்த அபாயத்தை உடனடி பயனுடன் சமநிலைப்படுத்த வேண்டும். ஒழுங்குமுறை அதிகாரிகள் சேர்க்கப்படும் நைட்ரேட்டின் அளவு மற்ற உணவுகளில் இயற்கையாக காணப்படும் நைட்ரேட்டுகளுடன் ஒப்பிடும்போது குறைவாக இருப்பதாக குறிப்பிடுகின்றனர். இருப்பினும் அரிதான சந்தர்ப்பங்களில் உலர் பழங்கள் போன்ற பொருட்களில் பாதுகாப்புகளாக பயன்படுத்தப்படும் சல்ஃபைட்டுகள் போன்ற சில சேர்க்கை பொருட்கள் உணர்திறன் வாய்ந்த நபர்களுக்கு ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும். இதற்கு தெளிவான லேபிளிங் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. சேர்க்கை பொருட்களுக்கு மாறாக அசுத்தங்கள் என்பவை உணவில் வேண்டுமென்றே சேர்க்கப்படாத பொருட்களாகும். அவற்றின் இருப்பு பெரும்பாலும் சுற்றுச்சூழல் மாசுபாடு, விவசாய நடைமுறைகள் அல்லது செயலாக்கம் மற்றும் பேக்கேஜிங் ஆகியவற்றின் பல்வேறு நிலைகளின் விளைவாகும். சேர்க்கை பொருட்களைப் போலல்லாமல் இந்த பொருட்கள் எந்த தொழில்நுட்ப நன்மையையும் அளிப்பதில்லை மற்றும் பொதுவாக தேவையற்ற அசுத்தங்களாக கருதப்படுகின்றன. மாசுபாட்டின் ஆதாரங்களில் சுற்றுச்சூழல் மாசுபாடும் அடங்கும். ஈயம், காட்மியம் மற்றும் பாதரசம் போன்ற கன உலோகங்கள், அத்துடன் பிசிபிஎஸ் போன்ற தொழில்துறை இரசாயனங்கள் காற்று, நீர் மற்றும் மண்ணை மாசுபடுத்தும். இந்த பொருட்கள் பின்னர் உணவுச் சங்கிலியில் நுழைந்து இறுதியில் மனித உணவின் ஒரு பகுதியாக மாறும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் குவிகின்றன. விவசாய மற்றும் செயலாக்க ஆதாரங்களும் மாசுபாட்டிற்கு பங்களிக்கின்றன. பூச்சிக்கொல்லிகள், பேக்கேஜிங் பொருட்கள் மற்றும் சில பூச்சிக்கொல்லிகள் மற்றும் தொழில்துறை கரைப்பான்களில் காணப்படும் நாளமில்லா சுரப்பிகளை சீர்குலைக்கும் இரசாயனங்கள் உணவுப் பொருட்களை மாசுபடுத்தும். இந்த குறிப்பிட்ட இரசாயனங்கள் உடலின் சிக்கலான ஹார்மோன் அமைப்புகள் மற்றும் நீண்டகால ஆரோக்கியத்தில் குறுக்கிடக்கூடும் என்பதால் அவை கவலைக்குரியவை. கால்நடை நடைமுறைகள் கவனக்குறைவான பொருட்களின் மற்றொரு ஆதாரமாகும். கால்நடைகளுக்கு வழங்கப்படும் ஆன்டிபயாட்டிக்ஸ் மற்றும் வளர்ச்சி ஹார்மோன்கள் போன்ற மருந்துகள் இறைச்சி மற்றும் பால் பொருட்களில் எச்சங்களாக இருக்கலாம். இந்த எச்சங்கள் மனித ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அல்லது ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்புக்கு பங்களிக்கக்கூடிய அளவுகளை மீறவில்லை என்றே உறுதிப்படுத்த ஒழுங்குமுறை கண்காணிப்பு அவசியம்.
உணவை சேதப்படுத்தாமல் அசுத்தங்களை முழுமையாக அகற்றுவது பெரும்பாலும் சாத்தியமற்றது என்பதால் ஒழுங்குமுறை அமைப்புகள் பாதுகாப்பான அளவுகள் அல்லது சகிப்புத்தன்மை வரம்புகளை நிறுவுகின்றன. கொட்டைகளில் உள்ள அஃப்லாடாக்சின்கள் அல்லது காய்கறிகளில் உள்ள நைட்ரேட்டுகள் போன்ற இந்த அளவுகள் தற்போதைய அறிவியல் தரவுகளின் அடிப்படையில் நோய் ஏற்படாதவை என அறியப்படும் அளவுகளில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வரம்புகளை நிர்ணயிப்பது சவாலானது, ஏனெனில் குறைந்த அளவு வெளிப்பாட்டின் நீண்டகால விளைவுகளை உறுதியாக நிரூபிப்பது கடினம். பாதுகாப்பான அளவுகள் பெரும்பாலும் பொதுவான அறிவியல் உடன்பாடு மற்றும் இடர் மதிப்பீட்டு மாதிரிகளை அடிப்படையாக கொண்டவை. பூச்சி பாகங்கள் போன்ற தவிர்க்க முடியாத பொருட்களின் தடை அளவுகள் உணவில் இருக்கலாம் என்பது ஒரு நடைமுறை யதார்த்தமும் ஆகும். முக்கிய வேறுபாடு நோக்கம் மற்றும் கட்டுப்பாட்டில் உள்ளது. உணவு சேர்க்கை பொருட்கள் குறிப்பிட்ட செயல்பாடுகளை செய்ய கடுமையான ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டின் கீழ் வேண்டுமென்றே பயன்படுத்தப்படுகின்றன. இது நன்மை மற்றும் இடரின் கணக்கிடப்பட்ட சமநிலையை உள்ளடக்கியது. அசுத்தங்கள் கவனக்குறைவானவை மற்றும் ஓரளவுக்கு தவிர்க்க முடியாதவை. சாத்தியமான பொது சுகாதார ஆபத்துகளை குறைக்க சகிப்புத்தன்மை வரம்புகளை அமைப்பதன் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன.